என்னப்பா ஆரஞ்சு மண்டையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அட ஆமா தலைவரே, உங்களை தீவிரவாதிங்க கடத்திட்டாங்களாம்ல. பயந்து நடுங்குனீராமே. நம்ம ஊரு பொம்பளைங்க தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்களாக்கும். கேட்ட உடனே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு வாங்கிட்டு மிச்சம் வச்ச பட்டாசெல்லாம் எடுத்து வெடிச்சு கொண்டாடினேன் தலைவரே. என்னல உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு யாரோ தப்பா சொல்லி இருக்காங்க. தீவிரவாதிங்க கடத்தினது மட்டும்தான் உண்மை, மற்ற எதுவும் உண்மை கிடையாது. நான் அப்படித்தானே கேள்விப்பட்டேன் தலைவரே. யாரோ உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்களே. பொம்பளைங்க பாவம் பயந்துட்டாங்க. நம்ம தலைவர் இல்ல, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? களத்துல இறங்கிட்டேன்ல. அப்படியா? என்ன பண்ணிரு? அப்படி கேளு. பொம்பளைங்க பயந்துட்டாங்களா? நான் தீவிரவாதி முன்னாடி போய் நின்று வாங்கி விட்டேன் ஒன்று. அவன் அப்படியே பயந்து போய் உளுந்துட்டான். மொத்தம் 3 பேரு. யாரையும் விடலையே. அடிச்சு போட்டு கயரை வச்சு கட்டி போட்டு நாங்க நல்லா அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டோம்டா. அப்படியா தலைவரே? நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. நான் சொல்றத கேட்டாதான் இந்த மாசம் சம்பளம் கிடைக்கும். நீ இன்னும் சம்பளம் வாங்கலைல்ல. ஆமா தலைவரே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கேன். ஊருக்கு வேற என்னைய விட்டுட்டு போயிட்டீரு. கொஞ்சம் சம்பளம் ஏத்தி கொடுக்கலாம்ல. ஒழுங்கா வந்த வேலைய பார்த்துட்டு கிளம்பு. கணக்கு பார்க்கத்தானே வந்த. சம்பளத்தை பத்தி பேசினாலே இவரு பேச்ச மாத்திருவாரு. கணக்குல ஒரு 15,000 இடிக்க. இது என்ன கணக்குன்னு பாரு. டூருக்கு போன கணக்கு தானே, நீங்களே பார்த்துக்கோங்க. கோவப்படாதல. ராணிட்ட சொல்லி காப்பி போட்டு கொண்டு வர சொல்லட்டா? என்னைய கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டீராக்கும். ஒன்னும் வேண்டாம். நான் நடந்தா அதிரடி, என் பேச்சு சரவடி, என்னை சுத்தும் காதல் கோடி நீ. எல விஜய், கொஞ்சம் இங்க வா. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? டூர் கணக்குல ஒரு 15,000 இடிக்கல. அது என்ன கணக்குன்னு பாரேன். ஓ, அந்த 15,000மா? எந்த 15,000ல? எதை சொல்ற? எப்பா, அன்னைக்கு நீங்க தானே சொல்லி விட்டீங்க, ஒண்டர்லால வச்சு பிரியாவும் சின்ன பிள்ளைங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, போய் காசு கொடுன்னு. ஆமா சொன்னேன். ஐஸுக்கு தானே காசு கொடுக்க சொன்னேன். 15,000 எங்க போச்சு? எப்பா, ஐஸுக்கு தான் 15,000 செலவாச்சு. அவங்க எல்லாரும் சாப்பிட்ட கணக்கு 15,000. என்னது? ஐஸுக்கு 15,000மா? கூப்பிடு அவளை. பிரியா. அவ வீட்டுல இல்லப்பா. இருந்தா மட்டும் என்ன செய்ய முடியும்? வரட்டும் அவளை. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. நீ ஏல மூஞ்ச இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு 2,000 கொடுக்க கணக்கு பாப்பாரு. ஐஸ்கிரீம் திங்க 15,000 கொடுத்துருக்காரு. ஏல நான் சும்மாவே கடுப்புல இருக்கேன். நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. பேசாம கிளம்பு. கணக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கிடுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மரத்தடியில் வந்து உட்காந்துருக்கோம். நல்லா இருக்கு. ஏக்கா, ஒரு வாரம் தானே ஆச்சு? ஆமா பிரியா, ஒரு வாரம் தான் ஆச்சு. ஆனா என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ராணி அக்காலாம் வந்திருக்காங்க. மரத்தடியே நிறைஞ்சு கிடக்கு. உங்க உயிர் தோழி மிஸ்டர் நெடுவாளி மட்டும் வரல. ஏட்டி, அவ ஏன் உயிர் தோழிலாம் இல்ல. ஒரே ஊர்ல இருக்கோம். தங்கச்சி மாதிரி பழகுவா. ரொம்ப நல்லவ. குழந்தை மாதிரிட்டி அவ. ஆமா, நீங்க தான் மெச்சுக்கணும். போன் அடிச்சேன் டி, இப்ப வந்துருவா. ஹலோ மிஸ்டர் லேடிஸ், என்ன ஏன் பேச்சு அடிப்படுது? அது ஒண்ணும் இல்லட்டி, ஒன்ன காணோன்னு மாலை தவிச்சு போயிட்டா. அப்படியா மாலாக்கா? நம்ப முடியலையே. நான் என்னத்துக்கு உன்னைய தேட போறேன்? அதான பார்த்தேன். ஏக்கா, உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நல்ல வேளை எல்லாரும் இங்கேயே இருக்கீங்க. அப்படியாட்டி? என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்? ஏக்கா, எனக்கும் ராமுக்கும் நிச்சயதார்த்தம் வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கக்கா. அப்படியாட்டி? ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு நிச்சயதார்த்தம்?
அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கா, எல்லாரும் வந்துருங்க, மறந்துடாதீங்க. ஏட்டி அதை எப்படி மறப்போம்? நிச்சயமா வந்துருவோம். மண்டபத்திலையா வீட்லையாட்டி எங்கே வச்சு நடத்துறீங்க? ஏக்கா, நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வீட்லயே வச்சுக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாணம் தான் மண்டபத்தில் கிராண்டா நடத்த போறாங்களாம். ரொம்ப சந்தோஷம் டி, நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம். நிச்சயதார்த்தத்துக்கு பிரியாணியா கறி குழம்பா? நைட்டு தானே, பிரியாணியே போட்டுருங்க. பிரியாணிலாம் ஒன்றும் கிடையாது, வெறும் காப்பி தருவோம், குடிச்சிட்டு போங்க. சுத்த பிச்சைக்காரிங்களா இருக்காளுங்க. சோறு போட்டா என்ன? என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க மாலாக்கா? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. ஏக்கா, தண்ணி வர்ற நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். அட ஆமாட்டி, இன்னைக்கு தண்ணி வரும்ல, போய் பிடிப்போம். இன்னைக்கு பிடிக்கலன்னா இந்த வாரம் முழுசும் வராது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தானே பைப்பு இருக்கு. இவளுக்கு வர்றதுக்குள்ள நம்ம போய் பிடிச்சிடணும். சீக்கிரம் கிளம்புங்க எல்லாரும். பாவம் யாரு பெத்த பிள்ளையோ, மரத்து மேல பாவம் போல தூங்கிட்டு கிடக்கு. பாட்டி 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 பாட்டி. ஆத்தி, எங்க உக்காந்தாலும் இந்த கிழவி என் மேலதான் வந்து உழுது. ஏன்டி நெட்டச்சி, சும்மா இருக்க முடியலையா உனக்கு? வாங்க போவோம், தண்ணி பிடிக்க நேரம் ஆயிட்டு. கிழவி எந்திரி, நான் தண்ணி பிடிக்க போகணும். ஏன் மேல இருந்து இறங்கு முதல்ல. இவளுக்கு எல்லாரும் வர்றதுக்கு முன்னாலேயே 10 குடம் தண்ணி பிடிச்சிடணும்ப்பா. குடத்தை வச்சாச்சு, அடிக்க ஆரம்பிப்போம். என்னது தண்ணி வர மாட்டிக்கு? தவளை சத்தம் கேக்கு. மறுபடியும் தவளை சத்தமா? தண்ணி வந்து தொலைக்க மாட்டிக்கே. இவளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தண்ணியை பிடிச்சிடலான்னு பார்த்தேன். இந்த தண்ணி வேற வர மாட்டேங்குது. வந்துட்டாளுங்கன்னா நம்மள தண்ணி பிடிக்கவே விட மாட்டாளுக. அதுலயும் இந்த மாலை கிறுக்கி இருக்காளே, நம்மள வேணும்னே கடுப்பேத்திக்கிட்டே இருப்பா. நம்மளும் எவ்வளவு நேரத்துக்கு தான் கோவப்படாத மாதிரியே நடிக்க. வந்துட்டாளுகளே. என்ன செல்வி, தண்ணி பிடிச்சு முடிச்சிட்ட போல? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்காதீங்க. நான் எங்க தண்ணி பிடிச்சேன்? தண்ணியும் வரல, ஒன்னும் வரல. கடவுளே, தண்ணி வரலையா? ஆமாக்கா, தண்ணி வரல. தவளை சத்தம் தான் கேக்கு. வேணா வந்து அடிச்சு பாருங்க. இப்ப என்ன செய்ய? வீட்டுல குடிக்க தண்ணி இல்லையே. குடத்தையே எடுக்காம தண்ணி பிடிக்க வந்தீங்களாக்கும். நேரம் ஆயிட்டுன்னு ராதா கூட ஓடி வந்துட்டேன் டி. நெட்டச்சிட்ட சொல்லியிருக்கேன், குடத்தை எடுத்துட்டு பின்னாடி வருவா. இன்னைக்கு தண்ணி வராது போல. குடிக்க தண்ணி இல்லையே, என்ன செய்ய? எப்பா பூமண்ட தம்பி, ஏன் தண்ணி இன்னும் வரல? ஏக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தண்ணி முறைய மாத்திட்டாங்க. முந்தா நேத்து தான் தண்ணி வந்துச்சு, இனிமே அடுத்த வாரம் தான் வரும். முந்தானத்து நாங்க ஊர்லயே இல்லையே, டூர்ல இருந்து வரலல்ல. இப்ப தண்ணிக்கு என்ன செய்ய? என்னையே விட்டுட்டு போனீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் தண்ணி கிடையாது. இப்ப என்ன செய்ய? தண்ணி வேணுமே எனக்கு. எல பூமண்டையா, நீ எதுவும் தண்ணி வீட்டுல பிடிச்சு வச்சிருக்கியா? ஆளுக்கு ஒரு குடம் தாயேன். போங்கம்மா வேலையை பார்த்துக்கிட்டு. ஏட்டி, அவன் போனா போட்டும், நம்ம ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம். ஆமாக்கா, போக வேண்டியதுதான். வேற என்ன செய்ய? குடிக்க தண்ணி இல்லையே. அவ்வளவு தூரத்துல இருந்து தண்ணியெல்லாம் தூக்கிட்டு வரணுமே. என்ன செய்யட்டி, தண்ணி முக்கியம்ல. வாங்க போவோம். போற வழியில நெட்டச்சி குடத்தை எடுத்துட்டு வருவா, அவளையும் கூட்டிட்டு போவோம். ஆட்டம் ஆட்டம். இந்த நெட்டச்சி என்ன இன்னும் காணும்? குடத்தை எடுத்துட்டு வர போனாளா, குடம் செஞ்சு கொண்டு வர போனாளா? ஏட்டி, ஏன் இவ்வளவு நேரம்? குடத்தை கழுவி தானே வச்சுட்டு வந்தேன், அப்படியே எடுத்துட்டு வர வேண்டியது தானே. ஏக்கா, உங்க வீட்டுக்கு போனேன்னா கறி குழம்பு வச்சிருக்கீங்க, வாசம் என்னைய சும்மா விடுமா? அதனால உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு மெதுவா வந்தேன். ஏட்டி, ஏன் வீட்டுக்காரருக்கு தானே குழம்பு கொஞ்சோண்டு மிச்சம் வச்சிருந்தேன், இருக்கா இல்லையா? ஏக்கா, எனக்கே காணல. குழம்பு சட்டியில சோத்தை போட்டு வலிச்சு தின்னுட்டு வந்தேன். அடிப்பாவி, குழம்ப காலி பண்ணிட்டியே. இப்ப அவருக்கு என்னத்தை கொடுக்க?
குழம்பு மட்டும் இல்லைக்கா, சோறையும் சேர்த்து காலி பண்ணிட்டேன். சேகர் அண்ணனுக்கு பழைய சோறும் ஊறுகாயும் இருக்கு, அதை கொடுத்துருங்க. சரி வாங்க தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். என்ன செய்ய, காலி ஆனது ஆயிட்டு. வேற ஏதாட்டும் செஞ்சு கொடுக்கேன். இதுவே நம்ம தின்றுந்தோம்னா ஒரு வழி பண்ணிருப்பாளுக நம்மள. எங்க நம்ம போறோம்? தண்ணி குடிக்க. மாலாக்கா, என்ன குடம் தலைக்கு போயிட்டு? குடத்தை கையில வச்சுக்கிட்டே நடந்தா ஏதோ கசகசன்னு இருக்குட்டி. தலையில வச்சுட்டு விறுவிறுன்னு நடந்தா தான் கையை வீசிக்கிட்டு நடக்க முடியுது. ஆமா ஆமா, வயசாயிட்டுல அப்படித்தான் இருக்கும். யாரை பார்த்து வயசாயிட்டுன்னு? நான் இந்த ஊரு பியூட்டி. அந்த தாடிக்கார தாத்தா உங்களை பார்த்து பியூட்டின்னு சொல்லிட்டாரு, அதனால நீங்களும் பியூட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏட்டி சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் பியூட்டி தான் டி. சண்டை போடாம வாங்க டி. ஊருக்குள்ள புது கூட்டம் வந்துட்டு. ஆமா டி, புதுசா தான் இருக்கு. நிறுத்து விசாரிப்போம். நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. யாரும்மா நீ? எதுக்குமா வண்டியை நிறுத்துற? யோ, நீர் பிள்ளையார் கோயில் பிச்சைக்காரன் தானே? அன்னைக்கு எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தது நீர் தானே? ஏமா நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா. வேற யாரையோ பார்த்துட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் துபாயில இருந்து வந்திருக்கேன் குடும்பத்தோட. யோ, போய் சொல்லாதீரு. வேணும்னா என் பொண்டாட்டிட்ட கேளு. அண்ணாச்சி, துபாயில இருந்தா வரீங்க? எந்த தெருவுக்கு வந்திருக்கீங்க? 3வது தெருவில் 5வது வீடுமா. அப்படியா அண்ணாச்சி, என்ன வேலையா வந்திருக்கீங்க? என்ன வேலை கொடுத்தாலும் செய்யலான்னு தானே வந்திருக்கேன். எனக்கும் வேலை போயிடுச்சு, இவளுக்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? எங்க ஆபீஸ் ஒன்று புதுசா இங்க திறந்திருக்காங்க, அதனால இங்க மாத்திட்டாங்க. அதான் குடும்பத்தோட வந்திருக்கோம். ஏம்மா உன் பேர் என்ன? ஃபாத்திமா. முஸ்லிம் அம்மா. சரி சரி. ரம்ஜான் வருது, பிரியாணி தர ஆள் இல்லையேன்னு நினைச்சேன். ஆடு தானா வந்து சிக்கிட்டு. பிள்ளைங்க எத்தனை பேருமா? 2 பேருக்கா, ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பேரா? சரி சரி. சரி நீங்க கிளம்புங்க, எங்களுக்கு நேரம் ஆகுது. தண்ணி பிடிக்க போகணும். பைப்ல தண்ணி வரும்னு தலைவர் சொன்னாரு, நீங்க குடத்தை தூக்கிட்டு போறீங்க. இப்படித்தான் என் பொண்டாட்டியும் அலையணுமா? அண்ணாச்சி, பைப்புக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் குடத்தை தூக்கிட்டு ஆற்றுக்கு போகிறோம். என்னது, பைப்புக்கு பேய் பிடிச்சிருக்கா? ஆமாம், பேய் பிடிச்சிருக்கு. எங்கள் ஊரில் இப்படித்தான் திடீர்னு எல்லாருக்கும் பேய் பிடிச்சிரும். என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. நம்ம வேற ஊருக்கு போயிருவோமா? இவளுங்க சும்மா சொல்லுவாளுங்க, நம்மளை ஏமாத்த பார்க்காங்க. நீ பயப்படாத, நான்லாம் பயப்பட மாட்டேன். நான் எவ்வளவு பேயை பார்த்துருக்கேன் தெரியுமா? சரி சரி, கிளம்புங்க, பிறகு வந்து உங்களை பார்க்கும். ரைட் ரைட், வண்டி எடுங்க. ஒரு வழியா ஆத்தங்கரை கிட்ட வந்தாச்சு. என்னதான் வெயில் கொளுத்தி எடுத்தாலும் ஆத்தங்கரை கிட்ட வந்தோன்னா நல்ல குளுகுளுன்னு இருக்கு. எம்மா, எப்படி இருக்கு உடம்புக்கு? ஜிலு ஜிலுன்னு இருக்கே. ஆமாக்கா, உடனே தண்ணிக்குள்ளே குதிக்க போகிறேன். ஏட்டி அப்படி எதுவும் பண்ணிடாத. குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி பிடிக்கணும். ஏக்கா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 5 நிமிஷத்துல எல்லாரும் தண்ணி பிடிச்சிருங்க, அதுக்கப்புறம் குளிப்போம். நீ என்னட்டி டைம் கொடுக்கறது? நான் மெதுவாக தான் பிடிப்பேன். இன்னும் குடத்தை விளக்கவே இல்லை. விளக்கணும், கழுவணும், எவ்வளோ வேலை இருக்கு. ஏம்மா, போதுமா பேசுனது? தண்ணியே எடுங்க. வழிய விடுங்க டி, நாங்க தண்ணி எடுக்க வேண்டாமா? வழியிலே மறைச்சுக்கிட்டு நிப்பாளுங்க, அடுத்த ஆளுக்கு எப்படி எடுக்க? ஏம்மா, செல்வி அக்காவுக்கு என்ன கோவம் வருது? ஏட்டி வீட்டுல குடிக்க தண்ணியே இல்ல, அவ கோவப்படத்தானே செய்வா. நீங்களுமா லட்சுமி அக்கா? சேம் சேம் பப்பி சேம். அசிங்கப்பட்டால் ஆட்டோக்காரி. தண்ணியப்புடி தண்ணியப்புடி. நான் பிடிச்சிட்டேன்ப்பா, அடுத்து நான் பிடிக்கேன். எம்மாடி, தண்ணி பிடிச்சாச்சு. குடிக்க தண்ணி இருக்கு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நானும் பிடிச்சிட்டேன். அந்த பக்கமா போய் குடத்தை வச்சுட்டு வாரேன். என்னையே நக்கல் பண்றீங்களா? இருங்க வாரேன். தனியா சிக்கி இருக்கீங்கல்ல, என்ன பண்றேன்னு பாருங்க. மாலாக்கா, அங்க பாருங்க பட்டம்மா பாட்டி. எங்க எங்க பாட்டி எங்க? நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க ஒளியறதுக்கு முன்னாடி உங்க குடம் ஒளிஞ்சிட்டு போயிட்டு.
யாத்தே நான் இப்போ என்ன செய்வேன்? இந்த பாதவத்தி சொன்னான்னு திரும்பி பார்த்தா குடம் போயிட்டே. தண்ணிக்குள்ள குதிச்சு போய் எடுத்துட்டு வாங்க. எனக்கு நீச்சல் தெரியாதே, எப்படி போய் எடுக்க? என்னது, நீச்சல் தெரியாதா? இருங்க வாரேன். ஐயையோ தள்ளிட்டாளே. உன்னைய சும்மா விட மாட்டேன்டி, பேயா வந்தனாலும் உன்னைய கொல்லுவேன். ஐயையோ, நிஜமாவே உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? அன்னைக்கு நீங்க நீச்சல் குளத்துல நல்லா குதிச்சுட்டு கிடந்தீங்களே, அதனாலதான் தள்ளி விட்டேன். இருங்க வந்து காப்பாத்துறேன். மாலாக்கா எந்திரிங்க. ஐயையோ தெரியாம பண்ணிட்டேன். எந்திரிச்சு உட்காருங்க, எனக்கு பயமா இருக்கு. லட்சுமி அக்கா, ராதாக்கா, எல்லாரும் ஓடிவாங்க. ஏட்டி என்ன ஆச்சு மாலாக்கு? ஏன் வாயை பொளந்துட்டு கிடக்கா? ஏக்கா, மாலாக்கா செத்துட்டாக. நான் தான் தெரியாம தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டேன். என்னது, மாலா செத்துட்டாளா? அடக்கடவுளே, என்னாச்சு அவளுக்கு? ஏட்டி மாலாவை கொன்னுட்டியா? போலீஸ கூப்பிடட்டா? கூப்பிடுங்க கூப்பிடுங்க, போலீஸ கூப்பிட்டு இந்த நெட்டச்சிய புடிச்சு கொடுங்க. எம்மாடி, மாலாக்கா பேய் ஆயிட்டாக. என்னைய கொல்லாம விட மாட்டாக. நான் இப்ப என்ன செய்வேன்? கடவுளே, லட்சுமி அக்கா என்னைய காப்பாத்துங்க. ஏம்மா பேய் சிரிக்கி, எனக்கு பயமா இருக்கு. ஏட்டி கிறுக்கச்சி, நான் சாவல, எனக்கு நல்ல நீச்சல் தெரியும். உன்கிட்ட சும்மா சொன்னேன். அடியாத்தி, நீங்க இன்னும் சாவலையாக்கும். நான் செத்துட்டீங்கன்னு நினைச்சேன். நான் எப்படிட்டி அதுக்குள்ள சாவேன்? நான் இன்னும் எவ்வளெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு குடம் தண்ணி பிடிக்க வந்தது குத்தமா? இவளுக்கு என்ன வரத்துக்கு வராளுக? பைப்ல தண்ணி வரலன்னு உடனே நம்ம ஆத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த பட்டணத்துல உள்ளவங்க எல்லாம் தண்ணி வரலன்னு என்ன செய்வாங்க? பாவம்ல. ஆமாக்கா, ரொம்ப பாவம். குடிக்கிற தண்ணிய கூட காசு கொடுத்து தான் வாங்கிட்டு கிடக்காக. நம்மளாம் கொடுத்து வச்சவங்க என்னடி, தண்ணி பிரச்சனை இல்ல. தண்ணி கிடைக்கலன்னா என்ன செய்வாங்க பாவம்? காசு கொடுத்து தானே வாங்கணும். கடவுள் புண்ணியத்துல நம்மளுக்கு தண்ணி இருக்கு. ஏட்டி நெட்டச்சி, என் கூட போட்டிக்கு வரியா? தண்ணிக்குள்ள யாரும் ரொம்ப நேரம் மூச்சு அடக்கிட்டு இருக்கான்னு பாப்போம். என்னைய விட்டுட்டு எல்லாரும் இங்க வந்துட்டீங்களாக்கும்? அடக்கடவுளே, இந்த பாட்டி இவ்வளவு நேரம் எங்க கிடந்துச்சு? தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. சந்தன கோடத்து தேனே நான் சந்திச்ச அழகு மானே, மலையாள கரையோரம் மனம் மயங்குது. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது. பாட்டி பாட ஆரம்பிச்சிட்டு நிறுத்தாது. மாலாக்கா, நான் போட்டிக்கு ரெடி. லட்சுமி அக்கா, 1 2 3 சொல்லுங்க. இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாண்டி, சொன்னா கேளுங்க. சும்மா கிடங்க லட்சுமி அக்கா, இன்னைக்கு மாலாக்காவை தோக்கடிச்சே ஆகணும். சொன்னா கேட்க மாட்டீங்க டி, என்னமோ பண்ணி தொலைங்க. ஏட்டி ஆரம்பிப்புமா? 1 2 3. ஐயோ, மாலா தண்ணில முங்கிட்டா, யாராவது காப்பாத்துங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஏன் பாட்டி, அவங்க விளையாண்டுகிட்டு இருக்காக, சும்மா இருங்க. என்னது, மாலா செத்தா பரவாயில்லையா? லட்சுமி, நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடி. என்னதான் அவ கோழி திருடியா இருந்தாலும் அவளை சாக விடலாமா? நான் போய் காப்பாத்துறேன். அடக்கடவுளே, நம்ம ஒண்ணு சொன்னா பாட்டி ஒண்ணு சொல்லுதே, நம்மளுக்கு எதுக்கு வம்பு? பேசாம இருப்போம். மாலா, இரு, நான் வந்து காப்பாத்துறேன். மெதுவா வெளிய வாட்டி, நான் உன்னை தூக்கி விடுறேன். யார் அது? என்னைய பிடிச்சி இழுக்காதீங்க, விடுங்க. மாலா, கவலைப்படாதம்மா, நான் இன்னைக்கு உன்னை எப்படியாவது காப்பாத்திடுறேம்மா. ஏன் பாட்டி, என்னைய விடுங்க, நான் ஜெயிக்கணும். என்னது, தற்கொலை பண்ண போறியா? அதெல்லாம் தப்பு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும், சாவக்கூடாது. நான் ஏன் கிளவி சாவ போறேன்? என்னைய கொல்றதே நீதான். எப்ப பாரு என்னையே வந்து உயிரை வாங்கிக்கிட்டு கிடக்க. ஏய், நான் ஜெயிச்சிட்டேன். நீங்களும் உங்க விளையாட்டும் வாங்கட்டி போவோம்.
ஏக்கா இன்னொரு நாளைக்கு வந்து துணி துவைக்க வருவோமா? ஆத்துல குளிக்க ஆசையா இருக்கு. வருவோம் டி, கண்டிப்பா வருவோம். ஆனா இவளுகளை மட்டும் கூட்டிட்டு வரக்கூடாது. ஆ, அது எப்படி எங்களை கூட்டிட்டு வராம நீங்க மட்டும் வருவீங்கன்னு பாப்போம். பாட்டி என்னைய விடுங்க. நீ சாவ மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, அப்பதான் உன்னைய விடுவேன். அட கடவுளே, இந்த பாட்டிக்கு ஒரு கேடு வரமாட்டிக்கே. நிறைய காய் வாங்கி வச்சாச்சு. இன்னைக்கு இந்த காயை பூரா வெட்டி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிட வேண்டியதுதான். என் வீட்டுக்காரரு வெஜிடபிள் பிரியாணினா ரொம்ப நல்லா சாப்பிடுவாரு. கொண்டா கொண்டான்னு கேட்பாரு. அவருக்காகவே செஞ்சு கொடுக்கணும். வேலைக்கு போற மனுஷனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க வேண்டாமா? காய்கறி நிறைய சாப்பிடணும். அப்பந்தான் கண்ணுக்கு உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. முடியும் நல்லா வளரும். என்ன ஒண்ணு, இந்த பிள்ளையில தான் ஏமா வெஜிடபிள போய் செஞ்ச, நல்ல கறியை வாங்கி பிரியாணி செய்ய வேண்டியதானேன்னு கேட்பாளுக. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடட்டும். காய்கறி சாப்பிட்டா தானே நல்லது. லட்சுமி அக்கா, என்ன காய் வெட்டிட்டு இருக்கீங்களாக்கும்? இல்லடி, கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். உட்காரு. கோலம் நல்ல அழகா கலர் கலரா போட்டிருக்கீங்களே. வந்த விஷயத்த சொல்லு. கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? ஏக்கா, எனக்கு நிச்சயதார்த்தம் வருதுல்ல, அதுக்கு மேக்கப் போடணும். பியூட்டி பார்லருக்கு போய் பார்த்துட்டு வருவோமா? ஆமாட்டி, மேக்கப் போட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல ஒரே ஒரு பியூட்டி பார்லர் தானே இருக்கு. அன்னைக்கு மாலாக்கு மேக்கப் போட்டு அவ எப்படி வந்தான்னு பார்த்தல, நாய் விரட்டுச்சுட்டி. ஏக்கா, அந்த பியூட்டி பார்லரை மூடிட்டாங்க. இப்ப வேற திறந்திருக்காங்க. வேற ஒருத்தி தான் இருக்கா. இவ நல்ல மேக்கப் போடுவான்னு எல்லாரும் சொன்னாங்க. போய் கேட்டுட்டு வருவோம். மேக்கப் போடாமலே மூஞ்சி நல்லா தானே இருக்கு. எதுக்கு டீ கெடுக்க பாக்கிக்க? ஏக்கா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. வாங்க போய் விசாரிச்சுட்டு தானே வரப்போறோம். சரி டி, வா போவோம். எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சு பாத்துக்கோ. போவும் வாங்க. ஏட்டி, எதுக்கும் மாலாவை கூட்டிட்டு போவோமா? அவளுக்கு தான் மேக்கப் போட்டவ இருந்தான்னா தெரியும். நம்மளுக்கு யாருன்னு அடையாளம் தெரியாதுல்ல. கூட்டிட்டு போயிருவோமா? அறிவு கொழுந்து லட்சுமி அக்கா. ஆமாட்டி, கொழுந்துதான். வா போவோம். ஏக்கா, அந்த மாலாக்கா வராக. நம்ம இங்கேயே நிப்போம். சரி டி, எங்கன்னு சொல்லாத. சொன்னா அவ வரமாட்டா. சொல்லாம நைஸா கூட்டிட்டு போயிருவோம். ஆ சரிக்கா, நான் ஏதாட்டும் சொல்லி சமாளிச்சு கூட்டிட்டு வரேன். அடி ராக்கம்மா கைய தட்டு, சாங்கு ஜக்கு சஜக்கு ஜக்கு சாங்கு ஜக்குச்சா, சாங்கு ஜக்கு சஜக்கு ஜக்கு சாங்கு ஜக்குச்சா. என்ன காலையிலே 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். எங்க டீ? நானும் வரேன், சொல்லுங்க. ஏட்டி, இவெல்லாம் வேண்டாம் டி, நம்ம 2 பேரும் மட்டும் போவோம். நம்மளை விட்டுட்டு 2 பேரும் மட்டும் போகலான்னு பார்க்காளுக. ஏதாட்டு திங்க போவாளுகன்னு நினைக்கேன். விடக்கூடாது இன்னைக்கு. ஏட்டி, நானும் வரேன், என்னைய கூட்டிட்டு போங்க. என்ன திங்க போறீங்க? எதுவும் திங்கெல்லாம் போலம்மா, சும்மா வெளியே போகிறோம். வரும்போது வேணா ஒரு டீயும் ஒரு சம்சாவும் வாங்கி தாரேன். டீயும் சம்சாவுமா? சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கெஞ்சி கூப்பிடுறீங்களேன்னு வாரேன். ஏட்டி, நாங்க உன்னை கெஞ்சிலாம் கூப்பிடல. நீ வரலன்னா போ. வாரேன்க்கா, வாரேன், பரவாயில்ல வாரேன். ஏக்கா, ஆடு சிக்கிட்டு வாங்க போவோம். அந்த பஸ் வந்துட்டு, வாங்க ஏறுவோம். எம்மாடி, எத்தா தண்டிக்கு இருக்கு. நான் இதை மாதிரி பார்த்ததே இல்லையே. ஏமா, உள்ள யாரு இருக்கா? ஆள் இருக்கீங்களா இல்லையா? ஆள் இருக்கு, உள்ள வாங்க. சத்தம் மட்டும் வருது, ஆளை காணும். இந்த வந்துட்டேன் மேடம், வாங்க வாங்க. என்ன வேணும் மேடம்? ஃபேஷியலா, ஹேர் கட்டா, என்ன பண்ணணும்? ஏக்கா, நான் பியூட்டி பார்லரை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இருங்க, முதல்ல போய் சுற்றி பார்த்துட்டு வாரேன். யாத்தாடி, என்ன அழகழகா மேக்கப் போடுற பொட்டியெல்லாம் வச்சிருக்காங்க. எடுத்து பார்ப்போம். மேடம் இங்க வாங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. என்ன வேணும் உங்களுக்கு? பூட்டிசன் அக்கா, அந்த மேக்கப் போடுற பொட்டியை என்ன விலைக்கு வாங்குனீங்க? எனக்கு கிஃப்டா கொடுக்கீங்களா? நான் எதுக்குமா உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்? எங்க இருந்துமா வந்தீங்க நீங்க? என்ன மேடம் இது, வந்த கஸ்டமரை கோவமா பேசுறீங்க? கஸ்டமரா? மேடம் மன்னிச்சிருங்க, உட்காருங்க. தண்ணி குடிக்கீங்களா? ஐயையோ, தண்ணியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். வெயிலில் வந்தது ரொம்ப தாகமாக இருக்கு. தண்ணி குடிச்சா சரியாகாது. பேசாம போய் ஒரு 3 இளநீ வாங்கிட்டு வந்துருங்க. ஸ்ட்ராவும் மறந்துடாதீங்க.
மேடம் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வர முடியாது, தண்ணி தான் இருக்கு, வேணும்னா குடிங்க. எம்மா மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்திருப்பல்ல, அதை கொடு, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சாப்பாடா? நிஜமாவே நீங்க கஸ்டமர் தானா இல்ல கொள்ளையடிக்க வந்த கும்பலா? கொள்ளையடிக்க வந்தா சோத்தையம்மா கேட்பாங்க. சுத்த விவரம் கெட்டவளா இருக்கியே. வந்ததுல இருந்து எதுக்கு வந்திருக்கீங்கன்னே சொல்லல, ஏடா கூடமா பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதான் அப்படி முடிவு பண்ணிட்டேன். ஏம்மா, இந்த நடுவுல உட்கார்ந்துருக்கால நெட்ட பொண்ணு, அவளுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். அதுக்கு மேக்கப் போடணும். எவ்வளவு செலவாகும்னு சொல்ல. நிச்சயதார்த்தமா மேடம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மேடம் நிச்சயத்துக்குன்னா ஒரு மேக்கப் தானே, அதனால 5000 ஆகும். கல்யாணத்துக்குன்னா 15000 ஆகும் மேடம். ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி, இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? மூஞ்சில 4 பவுடர் தடவை 5000மா? ரொம்ப அதிகமா இருக்கே. மேடம் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? மேக்கப் போடுறது ஈஸி கிடையாது மேடம். கரெக்டாக போடலைன்னா மூஞ்சி குரங்கு மாதிரி மாறிடும். அன்னைக்கு மாலாக்கா மூஞ்சி ஆச்சுல்ல, அந்த மாதிரி ஆயிரும். ஒரு சம்சாக்கும் ஒரு டீக்கும் இதெல்லாம் உனக்கு தேவையா மாலா? சரி சொல்லிட்டு போட்டும், நமக்கு சோறு தான் முக்கியம். சரிம்மா, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஒரு 500 ரூபா வாங்கிட்டு நல்லா அழகா மேக்கப் போட்டு விட்டுருமா. மேடம் அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. 5000 ரூபாய்க்கு ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன். என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? விலைய குறைச்சிங்கன்னா கல்யாண ஆர்டரையும் உங்களுக்கே கொடுப்போம், இல்லைன்னா வேற ஆளை பார்க்க வேண்டியதுதான். சரி மேடம், ஒரு 4000 கொடுத்துருங்க, நல்லா பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கு கீழே குறைக்காதீங்க, கட்டுப்படி ஆகாது. அப்படியா சொல்றீங்க? வேற வழியே இல்லையா? ஆமா மேடம். சரிம்மா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துருங்க. சரி மேடம், வந்துடுறேன். பூட்டிசன் அக்கா, கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போட்டுட்டு அப்படியே எனக்கும் லேசா மேக்கப் போட்டு விடுறீங்களா? ஓ தாராளமாக போடலாமே. ஃபேஸுக்கு மட்டும் போடணும்னா 2000, ஹேர் ஸ்டைலும் சேர்த்து பண்ணணும்னா 3000 மேடம். என்னக்கா, அதான் அவ 4000 தாரால, எனக்கு இலவசமாக போடுங்க. என்னது இலவசமாக பண்ணணுமா? போமா வெளியே, உயிரை வாங்காத. சரி நம்ம கிளம்புவோம், வாங்கட்டி. கரெக்டாக வந்துருங்க. என்ன மேடம் அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கலையே? அட்வான்ஸு 50 ரூபா கூகுள் பேயில் அனுப்புகிறேன். அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன், வந்து சேருங்க. 50 ரூபா அட்வான்ஸா? சரி, நமக்கும் வேலை இல்லை, கஸ்டமரும் இல்லை, வந்தவங்களை விட வேண்டாம். சரி மேடம், வந்துடுறேன். மேடம் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஏம்மா இரு, வந்ததுக்கு ஏதாவது ஒரு பொட்டி எடுத்துட்டு போகிறேன். என்னது பொட்டி எடுத்துட்டு போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? கிளம்புறீங்களா? போலீஸை கூப்பிடவா? சீ, எதையுமே எடுக்க விட மாட்டேக்காளுகப்பா. எப்ப பாரு போலீஸை கூப்பிடவான்னு. சை, நிம்மதியா ஒரு பொருள் எடுத்துட்டு போக முடியுதா? உனக்கு வேணா காசு கொடுத்து வாங்குமா, வெளியே போமா முதல்ல. இவ எப்படியும் மேக்கப் போட அங்க வருவாள்ல, அப்ப பாத்துக்கிடுவோம். எங்க இருந்து வந்த கூட்டமோ தெரியல, வேற வழி இல்லாம ஒத்துக்கிட வேண்டி இருக்கு. சை, என்ன சரியா இருக்கு.